ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது ஐபிஎல்லோட 51வது மேட்ச்சு துபாய் இன்டர்நேஷ்னலில் நடக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று நடந்த மேட்சை பற்றி பார்த்துடலாம். இது வந்து நம்ம போட்ட டீமு 5வது டீமு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு போட்டுட்டோம். இங்கே நம்ம நம்பினது என்னென்னா சாமி, புதுசாக வந்த அரோன், இவங்க 2 பேரும் எப்படியாவது விக்கெட் எடுப்பாங்கன்னு நான் நம்பினேன். லாஸ்ட் டைம் இவரை நான் மாற்றினேன், தியாகிக்கு பதில் அவரை மாற்றினேன். ஸோ அவரும் விக்கெட் எடுக்கலை, இவரும் விக்கெட் எடுக்கலை. ஸோ விக்கெட்ஸே விழுவலை, அதான் உண்மை. மேக்ஸிமம் வந்து டாப் ஆர்டரே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ராகுலை கேப்டனாக போட்டிருந்தோம், நம்ம கெயிலை கேப்டனாக போட்டிருக்கலாம். ஓகேவா? சப்போஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் ராகுலை கேப்டனாக போடுறது ஒரு டீம் போட்டிருந்தீங்கன்னா சில பேர் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் கேப்டனை, அவருக்கு அடுத்தது கெயில் போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். போட்டிருந்தீங்கன்னா ஒருவேளை அது இன்னும் கிட்ட போயிருக்கும் அந்த டீமு. இப்போ வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த டீமை பாருங்கள், ஆல்மோஸ்ட் சேம் தான். என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள், டாப் ஆர்டரில் இருக்க எல்லாரையும் போட்டிருக்காரு, ஹூடாவை தவிர. கரெக்டுங்களா? மன்தீப் சிங் அவுட் ஆகிட்டார். ஸோ அவருக்கு பதில் ஹூடா. கரெக்டுங்களா? அதே சமயத்தில் சாம்சன், ஸ்மித்து, உத்தப்பா, அவ்வளோதான். வேறு யாரையும் போடல. பென் ஸ்டோக் 4 பேரையும் வந்து டாப்பில் போட்டார். கீழே வந்து ஆர்ச்சரை எடுத்துட்டார், சாமியை விட்டுட்டார் பாருங்கள். சாமியை யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டோம், நீங்களும் விட்டுருக்க மாட்டீங்க. ஜார்டனு, அஸ்வின், அவ்வளோதான். ஜஸ்ட்டு இவங்களாம் ஒரு விக்கெட்டு தான் எடுத்திருக்காங்க, பெருசாக அவங்களுக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ பாயிண்ட்ஸ் பூரா இங்கேயே முடிஞ்சு, கெயிலுக்கும் ஸ்டோக்ஸுக்குமே முடிஞ்சிடுச்சு. கரெக்டுங்களா? ஸ்டோக்ஸ் 2 விக்கெட் எடுத்துட்டாரு, நல்லா ரன் அடிச்சிட்டாரு சூப்பராக. ஸோ நல்லா முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான், ஷார்ஜா கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரன்னு 200க்கு மேலே வரும்னு ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. ஆனால் பார்த்தா அதில் வந்து விக்கெட்டு வந்து ஜாஸ்தி விழுகுது. கரெக்டுங்களா? ஆனால் மற்ற இந்த துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் சரி, அபுதாபியும் சரி, 2த்துலேயுமே வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனே முடிச்சிடுறாங்கன்னு நான் ஏற்கனவே 2-3 மேட்ச்சுக்கு முன்னாடியே சொன்னேன். கரெக்டுங்களா? ஸோ அதனால் நம்ம இப்போ போடுற டீமும் இதே மாதிரி தான் போடணும். இவர் பாருங்கள், அப்படியே டாப் ஆர்டரில் மட்டும் போட்டிருக்காரு. இந்த ஹூடாவை தவிர மீதி எல்லாருமே டாப் ஆர்டர் தான். கரெக்டுங்களா? வேறு யாரையும் அவர் ரிமூவ் பண்ணலை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறதும் மேக்ஸிமம் விக்கெட்டு விழுவாதுன்னு நான் நம்பி டீம் எடுத்திருக்கேன். அதே போல் விக்கெட்டு விழுந்தால் என்ன பண்ணுறது, அதுக்கும் நான் டீம் எடுத்திருக்கேன். அதை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ட்ரீம் டெக் 11 இந்த ஆப்போட லிங்க் கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஜஸ்ட்டு பார்த்துடலாம். இல்லை டீமெல்லாம் கொடுக்குறாங்க ரிஸ்கின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க போடுற கேப்டனே நீங்கள் போடணுன்னு இல்லை, மாற்றி போடுங்க. 1 or 2 சேஞ்சஸ் பண்ணிங்க. கரெக்டுங்களா? ஸோ இதில் வந்து மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்தால் கூட உங்களுக்கு வந்து ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்சு வரமாட்டார். ஓகேங்களா? பவுலர்ஸில் ஏதாவது சேஞ்ச் ஆகுமான்னு பார்த்தா மேக்ஸிமம் இருக்காது, எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க. அதே போல் டெல்லி கேபிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா வரலான்ற மாதிரி போட்டிருக்காங்க, ரஹானேவுக்கு பதில். கரெக்டுங்களா? ஸோ அவர் வந்தாலும் வரலாம். அடுத்துங்க தேஷ்பாண்டி, அவருக்கு பதில் ஹர்ஷல் பட்டேல். மேக்ஸிமம் ஹர்ஷல் பட்டேல் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ வந்தால் அவரை உள்ளே எடுத்துங்க, மறந்துடாமல். அடுத்து வந்து பேலன்ஸ்டு பிச்சு தான், கிளைமேட் ஒன்றும் இது இல்லை. ஹெட்டு 2 பேருக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நம்ம 2 டீமையும் ஈக்குவலாக வச்சு நம்ம டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை வச்சு நம்ம டீமை க்ரியேட் பண்ணுவோம். அப்புறம் விக்கெட் விழுவுறதுக்கும் 2-3 டீம் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கலாம். வாங்க அந்த டீமை பார்த்துடலாம். இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டீமில் நான் எல்லோரும் ட்ரை பண்ணுற மாதிரி டாப் ஆர்டரை எடுத்திருக்கேன். இந்த பக்கமும் டாப் ஆர்டரை எடுத்திருக்கேன். கேப்டன் வந்து கிண்டன் டீகாக்கு, ஷிக்கர் தவன், இவங்க 2 பேரும் கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் சேஃபு தான், ஓரளவுக்கு சேஃபு தான். இங்கே ஸ்டாயினிஸ் எடுத்திருக்கேன், இங்கே கர்னல் பாண்டியா எடுத்திருக்கேன், ரபடா, பும்ரா. ஹர்ஷல் பட்டேல் வந்தாருன்னு நான் எடுத்திருக்கேன். வரலன்னா நீங்கள் அந்த டாஸ் போட்டது பிறகு மாற்றிங்க. நான் வருவார்னு நம்பி எடுத்திருக்கேன், வரலன்னா நானும் மாற்றிடுவேன். ஓகேங்களா? இதில் டாப் ஆர்டரில் நிறைய எடுக்கும்போது கிரெடிட் பாயிண்ட் இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து கர்னல் பாண்டியா எடுத்திருக்கேன். நான் பொல்லாடு எடுக்கலான்னு பார்த்தேன், அது முடிஞ்சால் நீங்கள் வேறு அவரை எடுக்கணுன்னா நீங்கள் பும்ரா, ரபடா யாராவது விட வேண்டியது இருக்கும். ஸோ அது பார்த்துங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு டீமு. இப்போ எல்லாம் டீம் 1ன்றது அதிலே வந்துடுது, முன்னாடியெல்லாம் வராது. நான் நோட் பண்ணுவேன் டீம் 1, டீம் 2ன்னு. இப்போ வந்து இதிலே இந்த இடத்துல வந்துடுது. ஓகேங்களா? ஓகே, ரெண்டாவது டீமு இந்த சைடில் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ரஹானே, ஸ்ரேயஸ் ஐயரை வந்து வெளியில் எடுத்துட்டேன். இங்கே வந்து யாதவ் வந்து வெளியில் எடுத்துட்டேன். யாராவது ஒருத்தர் 2 சைட்லேயும் அவுட் ஆகலாம், அந்த கான்செப்டில் எடுத்திருக்கேன். ஸோ கேப்டன், வைஸ் கேப்டன் நான் மாற்றலை. இது ரெண்டாவது டீமு. மற்றபடி எல்லாருமே சேம் தான், பார்த்துங்க. 2வது வீடியோ வேறு போடணும், இந்த வீடியோ சீக்கிரம் முடிச்சிடலாம். அடுத்து 3வது டீம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளே இருக்கார். கரெக்டுங்களா? ஷிக்கர் தவனை வந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். இங்கே சூரியகுமார் யாதவ் உள்ளே இருக்கார்.
இஷான் கிஷானை வந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்கும், பார்த்துங்க. இது 3வது டீமு. இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கிண்டன் டிகாக்கு கேப்டன் கொடுத்து ரஹானே, இது ரொம்ப ரிஸ்க்கு தான், நீங்கள் வைஸ் கேப்டன் வேணால் மாற்றிங்க. ஓகேங்களா? அடுத்து 4வது டீமு. 4வது டீமில் ரஹானாவை வெளியில் எடுத்துட்டேன். இந்த பக்கம் கிண்டன் டிகாக்கையே நான் வெளியில் எடுத்திருக்கேன். இங்கே கிண்டன் டிகாக்கையே டோட்டலாக எடுத்திருக்கேன். எடுக்க மாட்டாங்க நிறைய பேர். ஸோ அவர் அவுட் ஆகிற மாதிரி நான் நினச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ 2 பேரை அவுட் பண்ணிவிட்டு இஷான் கிஷானுக்கு கேப்டன் சான்ஸ் கொடுத்து நான் தாவனுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் சூரியகுமார் யாதவுக்கு கொடுத்து தாவனுக்கு கொடுங்க, தப்பு இல்லை. இங்கே ஏன் நான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் கீழே கொடுக்கலன்னா, இது நல்லா பேட்டிங் போணுச்சுன்னா கண்டிப்பாக இவங்களுக்கோ பெருசாக பாயிண்ட்ஸ் இருக்காது. இந்த 5 பேருக்குமே ஜஸ்ட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கான்செப்டில் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். நான் மறுபடியும் கிண்டன் டிகாக்கு உள்ளே கொண்டு வந்துட்டேன். கரெக்டுங்களா? திவாரி வந்து வெளில எடுத்துட்டேன். இங்கே வந்து தாவன், ரஹானே, ஐயர், இவங்க 3 பேரையும் அப்படியே வச்சுருக்கேன். சேம் தான், அந்த ஃபஸ்ட்டு பார்த்த அதே டீம் தான். கரெக்டுங்களா? ஆனால் வந்து கேப்டனை வந்து ரஹானேவுக்கு கொடுத்து கிண்டன் டிகாக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். இது 5வது டீமு. 6வது டீமு ஆல்மோஸ்ட் இங்கே வந்து ரஹானே இல்லை, இங்கே யார் இல்லை, சூரியகுமார் யாதவ் இல்லை, 2 பேரையும் ரிமூவ் பண்ணிட்டேன். தாவனுக்கு கேப்டன் சான்ஸ் கொடுத்துருக்கேன். இஷான் கிஷானுக்கு வந்து வைஸ் கேப்டன் சான்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மற்றபடி சேம் தான். நீங்கள் பவுலர்ஸு மாற்றிக்கிறதுனா மாற்றிங்க, ஆல்ரவுண்டரும் மாற்றிங்க. ஓகேங்களா? இது வந்து 7வது டீமு. 7வது டீம் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே தாவனை வெளியில் எடுத்துட்டேன். இங்கே வந்து சூரியகுமார் யாதவ் வெளியில் எடுத்துட்டேன். அப்போது ரஹானேவுக்கு கேப்டன் கொடுத்து இஷான் கிஷானுக்கு வந்து வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ரிஸ்க்கு தான், பார்த்துங்க. இந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னா எடுங்க, இல்லைன்னா சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா? இது 7வது டீமு. அடுத்து வந்து இது 8வது டீமு. 8வது டீமில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்ரேயஸ் ஐயரை வெளில எடுத்துட்டேன். இங்கே வந்து கிண்டன் டிகாக்கை வெளில எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ தாவனுக்கு கேப்டன் கொடுத்து இஷான் கிஷானுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். இன்னும் நான் ரிஷப் பண்டுக்கு எந்த கேப்டன் சான்ஸும் கொடுக்கல. ஏன்னா டாப் ஆர்டரில் ஒருத்தர் அவுட் ஆகிட்டு மீதி ரன்னெல்லாம் முடிஞ்சு அவருக்கு வரும்போது கொஞ்சம் கம்மி ஆகலாம். அதனால் நீங்கள் அவர் கேப்டன் கொடுக்குறதுனாலும் கொடுங்க. கரெக்டுங்களா? ஒருவேளை இவங்க 2 பேரும் ஆவரேஜ் பர்ஃபார்ம் பண்ணி பேண்டு வந்து நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் அவருக்கு கேப்டன் சான்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? இது 8 டீமு. ஓகே, இது வந்து ரன் அடிக்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒருவேளை வந்து விக்கெட் விழுவுது டாப்பில் 2 சைடுமே ஓரளவுக்கு, இந்த எப்படி ஷார்ஜா கிரவுண்டில் ரன் வரும், அப்போ பார்த்தா விக்கெட் விழுந்துருது இல்லையா? அதே போல் ஏதாவது விக்கெட் விழுவும் அப்படின்ற மாதிரி யோசித்தா நம்ம அதுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, ஜஸ்ட்டு டாப் ஆர்டரில் இந்த சைடில் 2 பேரை அவுட் பண்ணிட்டேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இவர் இல்லை, ஸ்ரேயஸ் ஐயர் கிடையாது, ரஹானே இல்லை. கரெக்டுங்களா? ரஹானே வந்து பிரித்திஷா வந்தாலும் வரலாம். ஸோ பிரித்திஷா வந்தால் ரஹானே பிளேஸில் அவரை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் இல்லை. கரெக்டுங்களா? அதே சமயத்தில் இஷான் கிஷானும் இல்லை, சூரியகுமார் யாதவும் இல்லை. அவருக்கு பதில் பாண்டியாவன் எடுத்திருக்கேன். இங்கே ரிஷப் பண்ட் எடுத்திருக்கேன். ஸோ டாப் ஆர்டரை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இங்கே பவுலிங்கில் கொடுத்துருக்கேன். இந்த பவுலர்ஸ் எல்லாம் சாம்பிள்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு இப்போ 5 பவுலர்ஸ் வரணுன்றதான் கான்செப்ட்டு. நீங்கள் இந்த 5 பவுலர்ஸில் யாரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ பண்ணிங்க. நான் வந்து என்னென்னா, டாப் ஆர்டரு அவுட் ஆகும்போது கண்டிப்பாக ஸ்டாய்னிஸ்க்கு பேட்டிங் சான்ஸ் கிடச்சி அவர் நின்று அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஸ்கோர் வந்துடும், அவருக்கு பாயிண்ட் வந்துடும். அதே மாதிரி வைஸ் கேப்டனை வந்து நான் சேஃபாக கிண்டன் டிகாக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன ரிஸ்க் எடுக்கணும்னா திவாரிக்கு கொடுங்க, ஹார்திக் பாண்டியாவுக்கு கொடுங்க, ரிஷப் பண்டுக்கு கொடுங்க. இன்னும் இதே மாதிரி சேஃபாக எடுக்கணும்னா நீங்கள் தாவனுக்கு கூட கொடுங்க. தாவனுக்கு கொடுக்குறது ஒரு பக்கம் சேஃபாக இருந்தாலும் சில டைமில் அது ரிஸ்க்காகவும் போயிடும், பார்த்துங்க. அடுத்து 9வது டீமு சேம் கான்செப்ட் தான். 1 or 2 பிளேயர்ஸ் எங்கே ரஹானே உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்துங்க, தாவனை எடுத்துட்டேன். இப்போ அந்த மாதிரி பண்ணிவிட்டு சேம் கேப்டன் வைஸ் கேப்டன் சேம் பவுலரு, நீங்கள் பவுலர்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா? அடுத்து 11வது டீமு. 11வது டீமு என்ன பண்ணியிருக்கேன்னா, கிட்டத்தட்ட சேம் தான் 10வது டீமு. அதில் வந்து திவாரிக்கு நான் கேப்டன் சான்ஸ் கொடுத்துருக்கேன், ஸ்டாய்னிஸ்க்கு வந்து வைஸ் கேப்டன் சான்ஸ் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஓகே, எல்லா டீமையும் திரும்ப பாருங்கள், என்ன பண்ணியிருக்கேன், சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு. எனக்கு டைம் இல்லை, அதனால கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிட்டேன். கொஞ்சம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நான் அடுத்த மேட்ச்சுக்கும் வீடியோ போடணும். ஸோ அதனால் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.